கொடுத்த பணம் இல்லைன்னா ஏமாற்றி வாங்கிட்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா வந்து ஒரு நகையாகவோ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிருப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா கொடுக்க முடியாத சூழ்நிலை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு முறையை உடைப்பது பணமாக இருந்தாலும், அதை நல்ல முறையில் நமக்கு திருப்பி வாங்குறதுக்கும் நல்லபடியாக அது அவங்களுக்கும் கிடைக்க வச்சு, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொடுத்த பணத்தை எப்படி எடுக்கலாம்? ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து நல்லதுக்காக கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம். பல சூழ்நிலைகள் நம்ம வந்து கொடுத்த பணம் இல்லைன்னா ஏமாற்றணுன்னே ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. இழந்த பணம் திரும்பி வந்திருக்கணும். அதேமாதிரி நகை, பொருள் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒன்று திருட போயிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ஓரளவு கிடைக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ நம்பி கை வைத்து செய்தால் அனைத்தும் நலமாக அமையும். இதுக்கு தேவையானது என்ன? 5 விளக்கு. 5 விளக்குமே நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஏமாந்துருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு திருப்பியே வரலை, யாரையுமே பாதிக்காமல், அதாவது இந்த 5 எண்ணெய் கொடூரமான மனம் படைத்தவனையும் நல்ல குணமாக மாற்றக்கூடியது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தவங்க நம்ம ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஏமாற்றிருக்கலாம். அவங்க கூட மனமாற்றம், இவங்கள போய் நம்ம ஏன் ஏமாற்றணும், ஏமாற்றலாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற அளவுக்கு மனமாற்றம் ஏற்படும். பழையபடி மேலே கொண்டு வந்து அந்த காசை வந்து கொடுக்க வச்சுருவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தோடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். முருகா உன் திருவடிக்கான வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இந்த பரிகாரம் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், கேட்ட விஷயம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓலைச்சுவடியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதம். ஸோ கொடுத்த பணம் இல்லைன்னா ஏமாற்றி வாங்கிட்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா வந்து ஒரு நகையாகவோ பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிருப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். 50% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஏமாற்றணுன்ற எண்ணம் கிடையாது. நம்ம கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ரொட்டேட் பண்ணி திருப்பி கொடுத்துடலாங்கிற மாதிரி போயிருப்பாங்க. சூழ்நிலை என்ன பண்ணியிருக்கும், அவங்களுக்கு டோட்டலாக கொடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கும். அந்த சூழ்நிலையை தான் நமக்கு இப்போ சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே சூழ்நிலை தான் நம்ம கொடுக்கறதுக்கும் காரணமாக இருக்கும். பெருசாக நம்ம யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டோம். பட் அவங்க வந்து அவங்க சூழ்நிலையை சொல்லும் போது மனசு தாங்காமல் ஐயோ பாவப்பட்டு நம்ம கொடுத்துருப்போம். அதேமாதிரி அவங்க கொடுத்துணும்னு நினச்சிருக்கலாம். பட் என்ன ஆகும்னா அவங்களோட சூழ்நிலை இன்னும் பாதகமான ஒரு சூழ்நிலையாக மாறி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்களும் கொடுக்க முடியாமல் அந்த உறவே பார்த்திங்கனாக்கா பேலன்ஸ் ஆகும். நல்ல ஒரு பெரிய நட்பாக இருக்கும். இந்த பணம் அந்த கொடுக்கல் வாங்கலில் பார்த்திங்கனாக்கா பிரச்சனையாக இருந்திருக்கும். நல்ல ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தால் கெட்டு போயிருக்கும். ஆக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு முறையை உடைப்பது பணமாக இருந்தாலும், அதை நல்ல முறையில் நமக்கு திருப்பி வாங்குறதுக்கும் நல்லபடியாக அது அவங்களுக்கும் கிடைக்க வச்சு, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த பணத்தை எப்படி எடுக்கலாம்? அதேமாதிரி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பாட்டாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இது எல்லாமே ஐம்பூத கணக்கில் அமையும். ஐம்பூத கணக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு வந்து 5 எலமெண்ட்ஸில் ஆனது. எப்போ கிரக கோச்சாரம் நமக்கு சரியாக இல்லை, மைனஸில் இருக்குது, இப்போ நம்ம உடம்பு எடுத்திங்கனாக்கா பார்த்திங்கன்னா 1 ஹவர் ப்ளஸ் 1 ஹவர் மைனஸ் இப்படி மாறி 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 இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ மைனஸில் இருக்கோ அப்போ நம்ம பார்த்து நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து நல்லதுக்காக கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம். ஆக பல சூழ்நிலைகள் நம்ம வந்து கொடுத்த பணம் இல்லைன்னா ஏமாற்றணுன்னே ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்களையும் மனசு மாற வச்சு, அவங்களையும் திருத்தி, அவங்களும் அவங்களே தெரியும் நம்மளே கொடுக்குற அளவுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறாங்க. யாருக்கும் பாதகம் இல்லை, யாருக்கு சாதகமும் இல்லை. ஆக மொத்தத்தில் இழந்த பணம் திரும்பி வந்திருக்கணும். அதேமாதிரி நகை, பொருள் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒன்று திருட போயிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ஓரளவு கிடைக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ நம்பி கை வைத்து செய்தால் அனைத்தும் நலமாக அமையும். ஐம்பூதம் அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்களா, எண்ணமும் ஆக்கமும் நம்ம மைண்ட்லேயே இருக்கும். அதுக்குரிய விஷயத்தை பளிச்சுன்னு நம்ம பவர் பண்ணோம்னாக்கா எப்பேற்பட்ட பிரச்சனையும் நம்மளுடைய மைண்டை வச்சு அதில் இருக்கக்கூடிய பரிகாரத்தை வச்சு நம்ம சரி செய்து விடலாம். அதனால் எண்ணமும் ஆக்கமும் சரியாக இருந்தால் எல்லாமே நலமாக அமையும். சரி, இதுக்கு தேவையானது என்ன? 5 விளக்கு. 5 விளக்குமே நம்ம லெமனை கட் பண்ணிங்கனாக்கா பிரித்து போடுவாங்க பார்த்திங்களா, ஜூஸ் எடுத்துகிட்டு திருப்பி விளக்கு மாதிரி மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு 5 எடுத்து வச்சுக்கோங்க. 5ல் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு எண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 5 எண்ணெயை நம்ம போடுறோம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு எண்ணெய் போட்டு அதை தீபம் ஏற்றி, இது நார்மலாகவே நீங்கள் ஹால்லையும் வச்சுக்கலாம், தெய்வ அறையிலையும் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து பாதகம் கிடையாது. நம்ம அந்த விளக்கு ஏற்றி வச்சு நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஏமாந்துருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு திருப்பியே வரலை, அவங்களுக்கும் வர வச்சு அவங்களோடையும் எந்த விதமான பாதகமும் இல்லாமல், ஒருவேளை ஏமாற்றிருந்தாங்கன்னா அவங்களுடைய மனமும் மாறி, மனமாற்றம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். இந்த 5 விளக்கு மனமாற்றத்தை கொண்டு செய்யும். அதே மாதிரி நம்ம கிரக கோச்சாரத்தையும் மாற்றும். அதாவது கெட்டுப்போன நாற்றம் இருக்குது பார்த்திங்களா, அது மனமாக மாறும். அந்த அழகான ஒரு விஷயத்தை தான் இந்த விளக்கு செய்யும். அந்த 50 விளக்கில் நம்ம அந்த அழகாக ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு
எனக்கு என்னுடைய பணம் வேண்டும், என்னுடைய உழைத்த பணம் எனக்கு வேண்டும். நான் தெரிஞ்சும் தெரியாமலோ நான் குடுத்துட்டேன். அவங்களும் அதே மாரி மாட்டிக்கிட்டாங்க. இல்ல குடுக்கணும்னு ஏமாற்றுனா கூட அவங்க மனசு மாரி என்கிட்ட குடுத்துறணும். எனக்கு வந்துரணும்னு நெனச்சாலே போதுமான விஷயம். யாரையுமே பாதிக்காம, அதாவது இந்த 5 எண்ணெய் கொடூரமான மனம் படைத்தவனையும் நல்ல குணமாக மாற்றக்கூடியது. நீங்க அவங்க தான் போய் உட்காந்து பார்க்கணும் இல்ல. யாராவது ஒருத்தவங்க வந்து கெட்ட வழியில போயிட்டுருக்காங்க. நம்ம வீட்லயே இருப்பாங்க, இல்லாட்டினா கூட இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க நல்லா இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? இத அந்த காலத்துல எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. கொடூரமான மனம் படைத்த அரசனாக இருக்கட்டும், கொடூரமான மனம் படைத்த ஏதாவது ஒரு அரக்கனாக இருக்கட்டும், கொடூரமான ஒரு எல்லாரையும் துன்புறுத்துற ஒருத்தவங்க கேரக்டர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு இந்த விளக்கு ஏத்தி, அவங்க நல்லா இருக்கட்டும், மக்கள் நல்லா இருக்கட்டும்னு பார்க்கும்போது, அவங்க மனம் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு தெளிவா எழுதியிருக்காங்க. ஸோ, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தவங்கள நம்ம ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க, இல்ல ஏமாத்தியிருக்கலாம். அவங்க கூட மனமாற்றம், "ச்சே! இவங்கள போய் நம்ம ஏன் ஏமாத்தணும்? ஏமாத்துறதெல்லாம் ஒரு பொழப்பா?" அப்படிங்கிற அளவுக்கு மனமாற்றம் ஏற்படும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சங்கிகை அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கிகை மனமாற்றம் அப்படின்னாக்கா, இந்த ஆற்றல் உங்க மைண்ட்ல அவங்க நல்லா இருக்கணும், என் பணமும் வரும்னு நினைக்கும்பொழுது, இந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய எண்ணமும், அந்த பெர்சனோடைய உங்கள ஏமாற்றியிருக்காங்க இல்லையா? அந்த பெர்சனோடைய எண்ணத்தில் கலக்கும் பொழுது, இந்த பாச பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புடிச்சு அவன திட்டிக்கிட்டே இருந்தோம்னா, இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கீழ இறங்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தவங்களுக்கு பணம் வாங்கிடுறாங்க. அவங்களுடைய சூழ்நிலையில அவங்க குடுக்க முடியல. நம்ம புடிச்சு சாபம் விட்டு அவன திட்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா, அவங்க இன்னும் மேலும் 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 என்ன பண்ணுவாங்க? பிரச்சனையில மாட்டுவாங்க. அவங்க பணம் கிடைக்காது. அவங்கள நம்ம வாழ்த்திக்கிட்டே இருப்போம். குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம அவங்கள்கிட்ட மைண்ட வைக்கிறோமோ, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருப்பாங்க பார்த்தீங்களா? உங்களுடைய அந்த அன்பும், அந்த கரிசனையும் அவங்களைய பழையபடி மேல கொண்டு வந்து அந்த காச வந்து குடுக்க வச்சுருவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தோடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஆக, அகப்பொருள் நன்றாக இருந்தால், பிறப்பொருள், பிறர் பொருள் நமக்கு அந்த மனம் என்ற சொல் ஒரு ஓங்காரமாக மாறி, நல்லவனாக மாத்தி கொடுக்க வச்சுரும். அவ்வளோதான் இது விஷயமே. கான்செப்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா, அறிவியல் ரீதியாக இந்த 5 விளக்குகளும் 5 எண்ணெயில நம்ம அழகா போடும் பொழுது, ஒரு ஆற்றலும் மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்து அங்க அமையும். ஸோ, அதுதான் அந்த எனர்ஜி போகும். நம்ம பேசுறோம் இல்லையா? நம்ம நினைக்கிறோம் இல்லையா? என்னுடைய பணம் திரும்பி வரணும். அதேமாரி ஏமாத்திருந்தாங்கனாக்கா, அவங்க வந்து அத கொண்டு வந்து குடுக்க வச்சிரணும். அவங்களும் நல்லா இருக்கட்டும். ஏன்னா, அவங்க எந்த ரூபத்தில வாங்குனாங்க, என்ன நோக்கத்தில வாங்குனாங்கிறது முக்கியம் இல்ல. தப்பான நோக்கத்தில வாங்கியிருந்தாங்கன்னா, அத சரியாக தோண வச்சு, ச்சே நான் அவங்கள நம்ம ஏமாத்திருக்க கூடாதுன்னு கொண்டு வந்து குடுத்துருவாங்க. ஒருவேளை சூழ்நிலையில வந்து படுபாதாளத்தில விழுந்திருந்தாங்கனாக்கா, அந்த சூழ்நிலையும் மாறி அவங்களும் நல்லா இருந்து, நமக்கான பணத்தையும் வந்து சேர்த்துருவாங்க. ஆக, மனம் நன்றாக இருந்தால், மனக்கும் வாழ்க்கை கிடைக்கும். அதனால தான் இழந்த பொருள் ஏமாற்றி இருந்தால், இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லாஸ் ஆகியிருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு ரூபத்தில நமக்கு திரும்பி வரும். அதுதான் இந்த பரிகாரத்தோட மிக 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 முக்கியமான ஒன்று. நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.